இந்த தம்பியோட வீடியோ நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நானும் நிறைய நாள் பார்த்திருக்கேன். ஓகே, எல்லாமே நல்லா இருக்கும், விவசாய கண்டென்ட்டா போடுறாரு, ஓகே எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா என்னவா இருந்தாலும் அதுல வந்து ஒரு சென்டிமெண்ட்டை டச் பண்ணி மனசுல, அதாவது மக்களோட சென்டிமெண்ட்டை டச் பண்ணி தான் வீடியோவே போடுவாரு. அதனால அவருக்கு நிறைய வியூஸும் போகும், ஃபாலோவர்ஸும் வரும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா தற்கூரி மாதிரி நமக்கே கமெண்ட் பண்ணும்போது நம்ம அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. உங்க வீடியோஸை நான் பார்ப்பேன் ப்ரோ, ஆனா அந்த தற்கூரி மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தா நான் பார்க்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் சோஷியல் மீடியா வரீங்களா, சோஷியல் மீடியா வந்து 400K வந்திருக்குன்னா ஒரு 400 கிராம் அறிவையாவது நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியா வந்து சும்மா உங்களுடைய இந்த கண்டென்ட் அந்த கண்டென்ட் மட்டும் போட்டதுக்கு இல்ல, நீங்க வந்து ஊரை ஏமாத்துறீங்களா, ஊரை ஏமாத்திட்டு சுத்துறீங்கல்ல. இந்த வீடியோ, இந்த டாக்டர் வீடியோ வந்து இது வந்து ஒரிஜினலா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனால நீங்க போறீங்க, அப்ப இது ப்ரொமோஷன் வீடியோ இல்ல. அப்போ ஊரை ஏமாத்தி சம்பாதிக்கிறீங்களே, இதுக்கு எவ்வளவு பரவாயில்ல மத்தவங்கள பத்தி பேசுறது, மத்தவங்க பண்ற தப்ப பத்தி பேசுறது. ஃப்ரெண்ட்ஸ்னு ஆரம்பிக்கிறீங்களே, அந்த ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்துறீங்களே, அது தப்பு இல்லையா பிரதர்? விவசாயம் என்றாலே இயற்கை என்று அர்த்தம். அந்த இயற்கையில ஒரு கவர்ல காஃபி ஆர் டீ ஏதோ ஒன்று ஊத்தி குடிக்கும் போது அது வந்து கேன்சர் ஆர் சம்திங் ஏதோ ஒரு டிசீஸை உருவாக்கும் அப்படின்னு கூட ரிசர்ச் பண்ணாம நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க அந்த கவர்ல டீ குடிக்கிறதுக்கு. இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியால சார்காஸ்டிக்கா ஒருத்தங்களை ட்ரோல் பண்ணலாம். அதுலயும் நான் இந்த வீடியோல என்ன சொல்லிட்டேன்னு எனக்கும் தெரியல, டிடிஎஃப் பாஸ்வேர்ட். ஓகே, அதுல சார்காஸ்டிக்கா பேசியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம், சார்காஸ்டிக்கா பேசலாம். அதே மாதிரி காப்பிரைட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கு வீடியோவாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டு கிரிட்டிசைஸ், ஓகேவா? கிரிட்டிசைஸ் அவங்கள நம்ம பண்றதுக்கு மீன்ஸ் அவங்களுடைய தவறுகளை சுட்டாட்டுறதுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் வந்து பண்ணணும். விவசாயத்தை மட்டும் பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அவங்க பண்ற கஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ போடுறதா இருந்தா எதுக்கு ப்ரோ நீ தங்கத்தை பத்தி போடுற, அதுக்கப்புறம் இந்த ஆப்டிகல்ஸ் இந்த மாதிரி சம்திங் அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு அதுவும் ஃப்ராடு தனமா எல்லாருக்கு மேலே திணிச்சு அதை வந்து ஒரு ப்ரொமோஷனே சொல்லாம நடத்தணும். ஓகே, மத்தவங்களை பத்தி பேசுற கான்செப்ட் வரும். அப்ப நீங்க சீமான் அப்புறம் வந்து சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி அரசியல்வாதிகள் அவர்கள்ட்ட போய் நீங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பீங்களா? கேட்டா அவங்க வந்து அந்த அரசியல் அப்படி பேசுறாங்கன்னா இந்த யூடியூப்ல ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்னு இருக்கு. வெளியே நீங்க எப்படி இருந்துட்டு போங்க, ஆனா ஒரு வீடியோ எடுத்து போடும்போது ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் போடணும். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நாலேஜ் வந்து நாட் ஒன்லி இன் விவசாயம் ப்ரோ. விவசாயத்திலே நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்னா அதுல நல்ல லாபம் இருக்குமே, அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற, அதுக்கு ஒரு பலன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வீடியோல சொல்றீங்க உழைக்கிறது கண்டிப்பா பலன் இருக்குன்னு. அப்படி இருக்கும்போது எதுக்கு பிரதர் நீ வந்து ஃபேக் ப்ரமோஷன் பண்ணி எல்லாரையும் ஏமாத்தி அதுக்குள்ள திணிக்கிற? கண்டிப்பா இதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு புரியல பிரதர், நீங்க எல்லாம் என்ன உலக உத்தமர்களா? இத்தனை ப்ராப்ளம்ஸ் வந்து வரிசையா வந்துட்டு இருக்கு, அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க அட்ரஸ் பண்ணிருப்பீங்களா? ஒழுங்கா ஏதாவது ஒன்னு ரெண்டுல சும்மா அப்படி டச் பண்ணிட்டு போறது, எதுலயாவது நீங்க முழுசா அட்ரஸ் பண்ணிருக்கீங்களா? அப்படி பார்க்கும்போது நான் நிறைய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணியிருக்கேன். அதுல என்னோட சஜஷனை நான் சொல்லியிருக்கேன். போன் யூஸ் பண்றீங்களா, நீங்க போன் யூஸ் பண்றீங்களா, அந்த போன்னால நிறைய பறவைகள் பாதிக்கப்படுதான். அப்ப அதை தூக்கி போட வேண்டியதானே?